உலக நாடுகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஊருக்குள்ளே ஊட்டி வளர்த்தா அதனால் இந்தியா மாத்திரம்தான் நம்ம பிள்ளை இல்லை, வெளி தேசங்களும் நம்ம பிள்ளை தான். அல்லேலூயா. நேற்று இரவு யூடியூப்பில் ஒரு இதில் பார்த்துட்டு இருக்கும்போது, எந்த ஊரில் தெரியுமா, பாகிஸ்தானில் கோமாவில் இருந்த 25 வருஷத்துக்கு மேலே கோமாவில் இருந்த ஒரு நபர் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுறாரு. 25 வருஷமாக கோமாவில் இருந்தவர். கோமாலாம் ஆல்மோஸ்ட் செத்த நிலை தான், உயிர் மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுவுமே கிடையாது. கோமா ஸ்டேஜ். 25 வருஷமாக இருந்த ஒரு நபர் இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது கோமாலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். 25 வருஷமாக இருந்த கோமா அதுதான் போயிடுச்சு. எல்லாம் போய் ஏஞ்சி உட்காந்துட்டார். இதனால என்ன நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலான முஸ்லிம்ஸ் இயேசுதான் உண்மையான தெய்வம் சொல்லி ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உண்மையாக நடந்திருக்கு. அது என் ஃபேஸ்புக் இதில் விட நான் போட்டு விட்டேன் இது காரியத்தை. நடந்த காரியம். இன்னைக்கு நம்ம பாருங்க, எங்கேயோ யாரோ உலக நாடுகளாக ஜெபிக்கிறாங்க, நம்மளும் ஜெபிக்கிறோம். எப்படியும் கர்த்தர் ஜெபங்கள்லாம் கேட்டு ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் அசைவை உண்டு பண்ணிக்கணும். வரலாறு காணாத ஒரு பெரிய ஒரு பிரேயர் க்ரூசைடு பாகிஸ்தான் நடந்திருக்கு போன வருஷத்துல, கடைசி முடிவுல 2025 பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 3 நாட்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் கூடி வந்திருக்கிறாங்க பாகிஸ்தான்ல. அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா அங்கே அவ்வளோ பெரிய காரியம் கிடையாது. அவ்வளோ பெரிய கிரவுண்டில் அதுக்கு எவ்வளோ கவர்மெண்ட் இது வாங்கணும், அது அந்த இதெல்லாம் வாங்கணும். ஏன்னா எப்படி கிடைச்சிருக்கோம், அது எப்படி கிடைக்குதோ இல்லையோ, கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் தேசங்களை அசைக்க ஆண்டவர் ஆரம்பித்தார். அல்லேலூயா. நாகாலாந்துல அவ்வளோ பெரிய எழுப்புதல் இன்றைக்கு. நாகாலாந்துல பெரிய அங்கே இருக்கிற நிறைய சினிமா தியேட்டர் எல்லாம் நீங்க என்னவா மாறிட்டு வருவாங்க, சர்ச்சா மாறிட்டு வருவாங்க. அல்லேலூயா. சிங்கப்பூர்ல எல்லாம் அநேக சினிமா தியேட்டர்கள்ல தான் ஆராதனையே நடக்குதான். பார்த்தா சினிமா தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும், உள்ள போய் பார்த்தா சர்ச். அல்லேலூயா. ஆண்டவர் தேசத்தை தொட ஆரம்பித்து. காரணம் என்ன, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய பங்கு அதுல என்ன, ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க உலக தேசங்களை நாங்க ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்கு என்னென்ன தேசம் தெரியுமோ சரி, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க. இதனால இந்த உலக நாடுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி இப்போ இல்லை, நீங்க எப்போ ஜெபமானாலும் சரி, நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறதையும் நம்ம விட்டுறக்கூடாது, உலக நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்கிறதையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். அது நம்ம மேல விழுந்த பெரிய ஒரு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பாரம். ஹல்லேலூயா. ஜெபிங்க. இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்திலும், நம்முடைய அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, நான் ஒரு வருஷத்துல எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாகவும் நான் அது கொஞ்சம் வைராக்கியமாகவும் சொல்லுவேன். என்னன்னா, ஒரு நாட்களில் நான் ஆரம்பத்தில் இந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்த அந்த நாட்களில் நான்லாம் அப்போ நினைப்பேன், இந்த ஸ்டேடியத்தெல்லாம் பார்க்கும்போது நினைப்பேன், என்ன நேரு ஸ்டேடியம் இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம சிதம்பரம் ஸ்டேடியம்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கு. நான் இப்போ உண்மையாக உள்ளத்தில் ஆதங்கப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி என்னைக்கு சர்ச்சு வருவாங்க எங்கள் சென்னையிலலாம், இந்த மாதிரி சர்ச்சஸ் எப்படி எங்களுடைய இந்திய தேசத்தில் வருமா, சர்ச்சு தான் இப்படி இருக்கும். நான் கற்பனை பண்ணி வைப்பேன், இந்த மாதிரிலாம் ஆடிட்டோரியம் மாதிரி, இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரு சர்ச்செலாம் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி அப்போல்லாம் நான் உண்மையாலுமே நான் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கு எழும்பி கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். முதல்ல ஆவடி ஏசிஏ சபை கட்டும் பொழுது அதை பார்த்த உடனே எனக்கு பெரிய சந்தோஷம் வந்தது. நான் உண்மையாமே என் இருதயத்தில் நான் கர்த்தர் தெரியும், நான் இருதயத்தில் நினைச்சிருக்கேன், இந்த மாதிரி சர்ச்சு சென்னையில் வரணும்னு நான் ஒரு நாளில் நினைச்சிருக்கேன். இந்த மாதிரி வரணுமே, இவ்வளோ சர்ச்சு பில்டிங்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கு, ஆடிட்டோரியம் இவ்வளோ பெருசாக இருக்கு, சர்ச்சு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமே அப்படின் ஒரு ஆசையில் நினச்சிருக்கோம். அந்த ஆரம்பத்தில் வந்து நாட்களெல்லாம் அதுக்கு நான் ஜெபிச்சுலாம் இருக்கோம், அப்படி வரணும்னா ஜெபிச்சிருக்கோம். பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. ஏன் சென்னையில் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு சர்ச்சு, நம்ம ஏசிஏ ஆவடி பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் அவருடைய சர்ச்சு. அடுத்து சரி, அடுத்தது ஒன்று ஆரம்பிக்கும்போது நம்ம நல்லாவே தெரியும், அடுத்து நம்ம தலை சபை வரப்போகுது.
நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய நான் வரந்த தாய் விட்ட சபை வரப்போகுதுன்னு பார்க்கும்போது நான் நினச்சேன் அது வேற மாதிரி ஏன்னா ஐயா கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி பெரிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் ஸ்டேடியம் மாதிரி கட்டிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷம் அதிகமாகிடுச்சு. கர்த்தர் இன்னும் நம்முடைய சென்னை பட்டணத்துல பெரிய பெரிய சபைகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சபை கொடுத்துட்டாருன்னா ஆத்துமாக்களையும் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. கட்டடத்தை கொடுத்து இடத்தை கொடுக்குறாருன்னா கர்த்தர் ஆத்துமாவையும் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ பாஸ்டர் மோகன் ஐயாவுக்கு கர்த்தர் அவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்துருக்காருன்னா ஆத்துமாவை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ஐயாவுக்கு அந்த கொடுத்துருக்காருன்னா இடத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். நம்ம காரியம் ஜெபிக்கிறது நம்ம வேலை. ஹல்லேலூயா. காலியா இருக்கிற இடம்லாம் பெரிய பெரிய சபையா மாறட்டும் ஆண்டவரே. காலியா இருக்கிற ஃபீனிக்ஸ் மால்லாம் சர்ச்சு நடக்கட்டும் ஆண்டவரே. ஃபீனிக்ஸ் மால்ல சர்ச்சு வரட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. ஃபீனிக்ஸ் மால்லாம் சர்ச்சு வரணும். அங்க ராயப்பேட்டையில ஒரு பெரிய மால் இருக்கு, அங்கெல்லாம் சர்ச்சு வரணும். அதெல்லாம் சர்ச்சு உண்டாகணும் ஆண்டவரே. வெளியே பார்த்தா ஃபீனிக்ஸ் மாலா இருக்கணும், உள்ள பார்த்தா சர்ச்சு இருக்கணும் ஆண்டவரே. அப்படி எங்க தேசத்துல மாத்துங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசையோட மாறணும் ஆண்டவரே. அதாவது சென்னை தான் இந்தியாவுடைய எழுப்புதலுக்கே முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்றாங்க. சென்னையில இருந்து தான் ஒரு பெரிய எழுப்புதல் ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நாம அதுக்காக ஜெபிக்கணும். அது எவ்வளவு பெரிய மாலா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. சபைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய பெரிய கட்டடங்கள் சபைகளாய் மாறட்டும். மூடப்பட்டிருக்கிற கட்டடங்கள் சபைகளாய் மாறட்டும். எங்க தேசத்துல மாத்திரமல்ல, வெளி தேசங்கள்ல, இன்னும் பாகிஸ்தான்ல, இன்னும் பெரிய பெரிய ஆண்டவரே நாடுகள்ல, அமெரிக்காவில, இன்னும் பெரிய பெரிய நாடுகள்ல ஒரு அசைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜப்பான்ல ஒரு அசைவுல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, என்ன பார்க்காதீங்க, கண்ணை மூடி உண்மையா ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஜப்பான்ல ஆண்டவர் அடிக்கடி ஒரு சில நிலநடுக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சைனாவில நிலநடுக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்கிறது பெரிய காரியம் இல்ல. கர்த்தரை அவர்கள் அறியணும், ஆண்டவரே அவங்க அறியணும். இயேசு வரப்போறான்ற ஒரு உணர்வு வரணும், கர்த்தர் வருகிறாருங்கிற ஒரு உணர்வு வரணும். அதுதான் ஒரு காரியம். நமக்கு இந்த சுனாமி வருது, அது நடக்குது, இது நடக்குது காரியம் இல்ல. கர்த்தருடைய நாட்களை அவர்கள் புரிந்து கொண்டு மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் தெய்வம் அவர்கள் அறிஞ்சு கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. எங்க சபை, எங்களுடைய சென்னை பட்டணத்துல பெரிய பெரிய சபைகள் இன்னும் உண்டாகட்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சென்னையில, எங்களுடைய தமிழ்நாட்டுல, இந்தியா லெவல்ல ஆண்டவரே, மற்ற மாநிலங்கள்ல, வெளிநாடுகள்ல, வெளி தேசங்கள்ல இன்னும் பெரிய அசைவுகள் உண்டாகட்டும். கர்த்தருடைய வருகைக்கான ஆயத்தத்துக்குரிய மனம் திரும்புதல் உண்டாகட்டும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வருகைக்கான மனம் திரும்புதல், கர்த்தருடைய வருகைக்கான ஒரு மனம் திரும்புதல், இயேசு வரப்போகிறார் என்கிறதுக்கான ஒரு மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ஒரு ரிப்பெண்டன்ஸ் நம்முடைய தேசங்களிலே உண்டாகட்டும். பெரிய பெரிய தலைவர்கள் சந்திக்கப்படட்டும். அரசியல் தலைவர்களை ஆண்டவர் தொடுவாராக. ஜனாதிபதியை கர்த்தர் தொடுவாராக. பிரைம் மினிஸ்டரை கர்த்தர் சந்திப்பாராக. எல்லா மாநில முதல்வர்களை கர்த்தர் சந்திப்பாராக. ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளை கர்த்தர் சந்திப்பாராக. ஆண்டவரே, சட்டசபையில ஜெபம் பண்ணி சட்டசபை ஆண்டவரே ஏற்றப்படட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. எங்க தமிழ்நாடு சட்டசபை ஒரு நாட்கள்ல ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரங்களை அழைத்து சட்டசபை ஆரம்பிக்கப்படுகிற ஒரு எழுப்புதலினால் எங்கள் சபைகளிலே உண்டாகட்டும், எங்கள் தேசத்திலே உண்டாகட்டும். பார்லிமெண்ட் ஜெபத்தோடு நடக்கட்டும் ஆண்டவரே. பார்லிமெண்ட் ஜெபத்தோடு ஆராதனையோடு நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் நாளா எங்கள் தேசங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாட்களா எங்கள் உலகம் அனைத்தும் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த எளியவர்களுடைய இந்த சின்ன ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெபங்களை பரலோகத்திலே சந்தோஷமாய் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் நீ கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் நீ கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. இந்த கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி கூறி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க? ஆமென். எதுக்கோ இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுறோம் உலகத்துல. ஆமென். இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல்? காணும் பொங்கல். காணும் பொங்கல். நாளைக்கு பொங்கனதெல்லாம் காஞ்சி போயிருக்கு. ஆனா கர்த்தர் நம்மள ஆவினால பொங்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நாளைக்கு அது இல்லாம போயிடாது, அது எப்பவுமே பொங்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு தான் உண்மையான பொங்கல். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் எப்பலாம் இருக்கிறோமோ நமக்கு ஜாலி தான்.
ஆண்டவர் கூட எப்பெல்லாம் கூடுறோமோ அன்னைக்கு நமக்கு ஃபெஸ்டிவல் தான். எப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை